ஊழல்ன்றது மக்கள்கிட்ட எடுபடுதா? ஏன்னா எல்லா கட்சியிலும் ஊழல் தான் அப்படின்றது எடுபடுதா? ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை வந்து இந்தியா போன்ற நாடுகளில் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? பேர்னா டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் ரொம்ப நல்ல ஆளுங்க, நாணயமான ஆளுங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு, அவர் காசு வாங்கினா கச்சிதமாக காரியத்தை முடிச்சு கொடுப்பாருங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ எந்த நிலைமை ஆயிடுச்சுன்னா, நான் கவர்மெண்ட் வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு என் கடமை அது. ஐ எம் சப்போஸ் டு டூ தட். நான் அதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் வேலையை நான் செய்யறதுக்கு சம்பளம் மட்டும் இல்லை, கிம்பளமும் வேணும்னா அப்போ இது இந்த நாடு எங்கே போய் முடியும்? இந்த ஊழல் இருப்பதால் 25 35 லட்சம் ரூபாய் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. 6 மாசம் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சாதாரண மக்கள் 35 லட்சம் கொடுக்க முடியாதவன், பிஇயாக இருந்தாலும் அவன் வந்து நல்ல அறிவாளியாக இருந்தாலும் பணிக்கு அரசாங்க வேலைக்கு வர முடியல. இது தப்பு இல்லையா? ஊழல் பரவாயில்லையா இப்படி இருந்தா? இப்போ சென்னை கார்பரேஷனுக்கு 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணோம், மழைநீர் வடிகால் அந்த இதை சரி பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட பம்ப் செட்டை தூக்கின்னு வந்து வைக்கிறாங்க, ஜென்ரேட்டரை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இல்லை அந்த வேலையெல்லாம் இந்த இடத்துல முடியலன்றாங்க. 4000 கோடியில் ஒரு 500 கோடி செலவு பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அப்போ அது எங்கே போகுது? பாக்கெட்டுக்கு போகுது. இப்போ ஏவாவேலு தொகுதியில் அவர் மாவட்டத்தில் 16 கோடியில் கட்டப்பட்ட ஒரு அணை வெள்ளத்தில் போயிடுச்சு. கல்லணை இன்னும் இருக்குது, புரியுதுங்களா? ஆங்கிலேயன் கட்டினது, இந்த மன்னர்கள் கட்டினதெல்லாம் நிற்கிது. ஏவாவேலு கட்டினது போயிடுச்சு. என்ன பேசு? பஸ்ஸில் எல்லாரும் ஏறுறாங்க, டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் பணம் கார்பரேஷனுக்கு போதா? அந்த டிரான்ஸ்போர்ட் போகாது. ஏன்னா இவர் அடித்து வச்சிருக்காரு டிக்கெட். அது மாதிரி தான் டாஸ்மாகில் அக்கௌண்ட்டுக்கே வராமல் அது பாட்டு நேராக போகுது, அந்த காசு தனியாக. அது இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் பாட்டே பாடிட்டாங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது ஊழல்ன்றது மக்கள்கிட்ட எடுபடுதா? ஏன்னா எல்லா கட்சியிலும் ஊழல் தான் அப்படின்றது எடுபடுதா? ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை வந்து இந்தியா போன்ற நாடுகளில் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? உங்களை போல ஊடகவியலாளருக்கு இந்த கேள்வி வர்றது எனக்கு இல்லை. அப்புறம் ஒரு மாடல் காட்டுங்கன்றாங்க. இல்லை இது பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், மாடல் காட்டுங்க இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் பிரஷ் சைட் பண்ணுங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கணுன்றது தேவையா இல்லையா? ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற நிர்வாகம் எங்களுக்கு வேண்டாம்னு மக்கள் சொல்லிட்டாங்களா? தமிழ்நாடு மக்கள். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த ஊழலின் ஆழம் அது எந்த அளவுக்கு சமூகத்தை பாதிச்சிருக்குன்னு. 2 விஷயம். இப்போ உங்களை மாதிரி ஆட்களே பேசும்போது, விவரமான ஆட்களே, ஊழல் இல்லாத நடக்குமா, சாத்தியமா, இதெல்லாம் மக்கள் சீரியஸாக நினைப்பறாங்கன்னா, அதனால தான் மக்கள் எந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, உங்கள் பேர்னா டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் ரொம்ப நல்ல ஆளுங்க, நாணயமான ஆளுங்கன்னு. எப்படி சொல்கிறீங்கன்னு, அவர் காசு வாங்கினா கச்சிதமாக காரியத்தை முடிச்சு கொடுப்பாருங்க. அதாவது காசு வாங்கிறது தப்பு இல்லை, வாங்கிட்டு ஏமாத்துறாங்க நிறைய பேர். இவர் செஞ்சு கொடுக்குறது நாணஸ்த. நீங்கள் இந்த மாதிரி பேசி பேசி ஊழல் என்பது உலகம் பூரா இருக்கிறது, அது இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது, வேறு இடத்த காட்டுங்க அப்படின்லாம் நீங்கள் மக்களை எந்த அளவுக்கு கரப்ட் பண்ணிட்டீங்கன்னா, வாங்கினா பரவாயில்லப்பா, வாங்கிட்டு செந்தால் பாலாஜி மாதிரி ஏமாற்றி 3 லட்சம் பேரை வந்துட்டு பஸ் டிரைவர் கண்டக்டர்னு கொடுத்து கோர்ட்டுன்னு போனாங்களே. ஏன் போனாங்க? லஞ்சம் கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்தானையா அதை ஒத்துக்குவாங்களா? அதுபோல் இன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்குவது தவறு. அவங்க வேலையை அவங்க செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணாங்கன்னா அதுக்கு. ஆனால் இந்தியாவில் இப்போ எந்த நிலைமை ஆயிடுச்சுன்னா, நான் கவர்மெண்ட் வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு என் கடமை அது. ஐ எம் சப்போஸ் டு டூ தட். நான் அதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் வேலையை நான் செய்கிறதுக்கு சம்பளம் மட்டும் இல்லை, கிம்பளமும் வேணும்னா அப்போ இது இந்த நாடு எங்கே போய் முடியும்? நம்பர் 1. நம்பர் 2 விஷயம், இப்போ 3 வகை லெட்டர் போட்டு இன்றைக்கி கூட இப்போ பார்த்தேன் செய்தியில், திரும்பவும் அதிமுக ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஐயா நீங்கள் சொன்ன பிறகும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, 3-4 நாள் ஆச்சு. நேரு மீதான அந்த இடி சொல்லிச்சு இல்லையா, அதை பண்ணலை திமுக அரசுன்னு. அது எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம்.
இந்த வழக்கில் முக்கியமான விஷயம் கான்ட்ராக்ட்காரங்கிட்ட 7.5% வாங்கின பார்ட்டி ஃபண்டுன்னு அவாலா பண்ண ஏதோ ஒழியுதுன்னு விடுங்க. ஆனால் சாதாரண இளைஞர்கள் மத்திய தர வர்க்கத்தில் இருக்கிறவன் பிஇ படிக்கிறதே பெரிய கஷ்டம். படித்து கிடிச்சு வந்தால் இந்த மாதிரி நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு 2000 சில்லற போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இதுக்கு தேர்வு எழுத வைக்கிறீங்க, இன்டர்வியூ பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இந்த ஊழல் இருப்பதால் 25லேருந்து 35 லட்சம் ரூபாய் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ 6 மாதமாக எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ சாதாரண மக்கள் 35 லட்சம் கொடுக்க முடியாதவன் பிஇயாக இருந்தாலும் அவன் நல்ல அறிவாளியாக இருந்தாலும் பணிக்கு அரசாங்க வேலைக்கு வர முடியல. இது தப்பு இல்லையா? ஊழல் பரவாயில்லையா? இப்படி இருந்தால் 35 லட்ச ரூபா கொடுக்குறோம் அர்த்தம் சார் ஏஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை கரெக்டு. ஸோ ஊழல் என்பது பல வகையில் பாதிக்குது. இது ஒரு பாதிப்பா? இப்போ சென்னை கார்ப்பரேஷனுக்கு 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணோம் மழைநீர் வடிகால் அந்த இதை சரி பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட பம்ப் செட்டை தூக்கின்னு வந்து வைக்கிறாங்க, ஜென்ரேட்டரை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இல்லை அந்த வேலையெல்லாம் இந்த இடத்துல முடியலன்றாங்க. 4000 கோடியில் ஒரு 500 கோடி செலவு பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அப்போ அது எங்கே போகுது? பாக்கெட்டுக்கு போகுது. கான்ட்ராக்டர்களுக்கு போகிற பணம் பெருமளவுக்கு போகுது. இப்போ ஏவா வேலு தொகுதியில் அவர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை 16 கோடியில் கட்டப்பட்ட ஒரு அணை வெள்ளத்தில் போயிடுச்சு. கல் அணை இன்னும் இருக்குது. புரியுதுங்களா? ஆங்கிலேயன் கட்டினது, இந்த மன்னர்கள் கட்டினதெல்லாம் நிற்கிது. ஏவா வேலு கட்டினது போயிடுச்சு. என்ன பேஸ்? பணம் இல்லை. 16 கோடினா அங்கே 1.6 crore செலவு பண்ணிவிட்டு 15 கோடியை பாக்கெட்டில் போட்டால் அப்போ ஊழல் என்பது மிகப்பெரிய அபாயங்க. மக்களுக்கு அபாயம், வளர்ச்சிக்கு அபாயம், பொருளாதாரத்துக்கு அபாயம். இப்போ இதை ஒழிக்கலைன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் அது செட் ஆகாது. அதனால் ஊழலை ஏன் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஊழலற்ற நிர்வாகத்தை இந்த ஆட்சி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மக்களுடைய, இந்த மாநிலத்தினுடைய பாதி ப்ராப்ளம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 years, இப்போ தான் அவர் இல்லையா, தங்கம் தென்னரசு வந்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 30-40 கோடி அப்போ டாஸ்மாக் ரெவென்யூ வருது வருஷத்துக்கு. ஆனால் இதே ஈக்குவல் அமௌண்ட் அரசாங்க கஜானாக்கு வராமல் யார் யார் பாக்கெட்டுக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட யோசிப்பீங்க எப்படி போவோன்னு. ஒரே சிம்பிள் மெத்தடு. ஃபேக்ட்ரியிலேருந்து குடோனுக்கு வரணும், டாஸ்மாக் குடோன். அங்கே அக்கௌண்ட் பண்ணி அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அந்த ரீட்டைல் ஷாப்புக்கெல்லாம். ஆனால் ஒரு லோடு 2 லோடோ 10 லோடில் 5 லோடு டைரெக்டாக குடோனுக்கே வராமல் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நேராக டாஸ்மாக்கு போயிடுது. அப்போ அது என்னன்னா, இப்போ டிக்கெட் கண்டக்டர், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், கவர்மெண்ட் கொடுக்குற டிக்கெட்டை விற்றா தானே சார் அது கணக்கில் வரும். அவர் ஒன்று அடித்து விற்றுக்கிட்டு இருந்தாருன்னா, பஸ்ஸில் எல்லாரும் ஏறுறாங்க, டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் பணம் கார்ப்பரேஷனுக்கு போதா? அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகாது. ஏன்னா இவர் அடித்து வச்சுருக்காரு டிக்கெட். அது மாதிரி தான் டாஸ்மாகில் அக்கௌண்ட்டுக்கே வராமல் அது பாட்டு நேராக போகுது, அந்த காசு தனியாக. அது இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் பாட்டே பாடிட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரைங்கள லஞ்சம் என்பது சகல விதத்திலும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை, பொருளாதாரத்தை, மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கிறது. இதை ஒரு இடத்துல ஒரு அடி அடித்தோம்னா, 2 பேரை உள்ள தூக்கி வச்சு சொத்தெல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணோம்னா அடுத்து வரவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதான் என்னுடைய இது. சரி, ஓகே சார். என்ன தகவலை பயன்படுத்த மற்றும்